வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் காலேஜில் படித்த பிரின்சிபால் மாடசாமி சார், ஜெயராம் சார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பார்த்ததில்ல. நான் 6 இயர்ஸாக இங்கே காலேஜில் படித்தேன். 79 84 வரை பியூசி, பிகாம், எம்காம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விட்ட நண்பர் ஆதித்யா அவருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி ஆர் சாந்தி நாலாவட்டில் நாடா ஸ்கூலில் ஹெட்மிசிஸாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் பிஇ முடித்து இப்போ ஃபைனல் இயர் முடித்து டிசிஎஸில் செலக்ட் ஆகிருக்காப்புல. 2வது பொண்ணு 12th படிச்சிருக்காப்புல. பொதுவாக டீனேஜ் லைஃப் தான் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ டீனேஜ் நினைக்கும் போது ஃபுல்லாக காலேஜ் லைஃப் தான் இன்னும் எனக்குமே பசுமையாக தான் இருக்குது. அதுவும் நான் காலேஜில் 4 வருஷம் பால் பேட்மிண்டன் டீமில் கேப்டனாக இருந்தேன். அப்போது 2 வருஷம் சீசனில் வின் பண்ணி யூனிவர்சிட்டி வரை போனோம். யூனிவர்சிட்டி ஃபைனலில் போய் தான் 2nd ப்ரைஸ் எடுத்தோம். அது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் அனைவருக்கும் இந்த வேளையில நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஹஸ்பண்டால நான் இன்னைக்கு பெருமை எடுத்துருக்கேன் தான் நான் சொல்றேன். ஏன்னா அடுத்த வருஷம் 79 to 82 அந்த வருஷத்துல இவங்க படிச்சு இந்த பசுமை மிக்க நினைவுகளை திரும்பவும் ஒருக்க, அதாவது அந்த ஏஜுக்கே திரும்ப கொண்டு போனதுக்காக இவங்களோட படிச்சாங்க எல்லாருமே சேர்ந்து அதை கடின உழைப்புன்னு தான் சொல்லணும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி நம்மளும் நம்ம படிச்ச காலத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி நாம இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தலாங்கிற ஊக்கத்தை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நானும் இதுல இறங்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் படிச்சது அதை எனக்கு சொந்தூர் சங்கர கோயில், நான் படிச்சது பராசக்தி காலேஜ் குற்றாலம். அடுத்து இதே ஊர்ல தான் நான் எம்எஸ்சி படிச்சேன், எஸ்எஃப்ஆர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். அதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி இதே மாதிரி நானும் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்த இந்த நிகழ்ச்சிங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஹெச்எம்மா இருக்கிறதுனால, அதாவது இங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏஜே காலேஜ் ஒரு டிசிப்ளின். நாங்க அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துல இருந்த அந்த பிரின்சிபல் பவுண்டர் சார் நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் மிகுந்த அதாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க, ஒரு தடவை முன்னேறிக்காங்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த அந்த வழி நடத்துதல் அப்படிங்கிறது முக்கிய காரணம். ஏன்னா ஸ்கூல் லெவல்ல சரி, பிள்ளைகளை இந்த காலத்துல பிள்ளைகளை அடக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனா காலேஜ்ல அந்த காலத்துல பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நிலைமைக்கு கொண்டு இருக்கிற அந்த ஏஜே காலத்துல அந்த சமயத்துல ஒர்க் பண்ண அந்த பேராசிரியர் அனைவருக்குமே என் ஹஸ்பண்ட் சார்பாக நான் மிகுந்த வணக்கம். Thank you, sir. Next, Mr. Prabhu. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு, பிகாம். நான் இப்போ சார்டோட இருக்கேன். 1987 பாஸ் பண்ணி தனியாக ஆஃபீஸ் போட்டு சொந்தமாக சிவாசிலே செட்டில் ஆகிருக்கேன். என் மனைவி ஜோதி, எனக்கு 3 குழந்தைகள். ஒரு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி குஜராத்தில் பரவாயில்ல இருக்கா. ஒரு பேர், ஒரு பேத்தி. இன்னொரு பையன் சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அடுத்த எக்ஸாம் வரல. இவன் 12th முடிச்சுட்டு மெட்ராஸில் சென்ட் ஜோசப் காலேஜ் இன்ஜினியரிங்கில் பிஏ மெக்கானிக்கல் போனாங்க சேர்த்துருக்கேன். காலேஜ் லைஃப்னு வரும்போது நான் ஆக்சுவலாக ஸ்கூலில் போஸ்ட் ஸ்டூடெண்ட் தான், தமிழ் மீடியம். பிஎஸ்சி சேர்ந்த உடனே எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த ஊருக்கு சேர்ந்தோம், மேத்ஸ் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கஷ்டப்படுவோம். நான் ஹாஸ்டலில் படிச்சிருந்தேன். டெய்லி போய் அழுவேன், எங்கள் அம்மா கவலைப்படுவேன், என்னால் முடியல, ஒன்றும் புரியல, நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு.
அப்போ செந்தியப்ப சார் வந்து நம்ம மறைந்த செந்தியப்ப சார் வந்து ஹாஸ்டல் வரணும்னாங்க. நீ இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது, முதல்ல அப்படியே கூட போக பழகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிளாஸ் நடத்தும்போது வெறும் ஞாபகம் இருக்கு, இன்னும் மறக்க முடியாது. கரெக்டாக அந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து மதியம் லஞ்சுக்கு முதல் கிளாஸாக இருக்கும். 12 நினைக்கிறேன், 12 தெரியல. அந்த எக்கனாமிக்ஸ் வந்து டிமினிஷிங் தீர்வு நடத்துவாங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ லட்டு பற்றி சொல்லுவார். நம்ம லட்டு சாப்பிடும்போது முதல் லட்டு ஆசையாக சாப்பிட்றோம், அடுத்த லட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும், ஒரு 4 லட்டு சாப்பிட்டோம்னா அடுத்து லட்டு வேண்டாம் அப்படின்னு போகும். அதனால அந்த டிமினிஷிங் தீர்வு நடத்துவார். நாங்கள் எல்லாம் பசியில் வரும்போது லட்டு லட்டு போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ லட்டை பார்க்கும்போது எனக்கு அவதியாக தான் வருது. அதே போல எனக்கு சிஏங்கிற ஒரு படிப்புன்னு தெரியாது, கிராமத்துல இருந்து வந்ததுனால. எனக்கு சிஏ படிக்கிறேன்னு சொன்னது வந்து நமது ப்ரொஃபசர் இ கார்டன் சார், அவங்க இளங்கோவன் சார், மாடசாமி சார். அது இன்னைக்கும் மறக்க முடியாது. இல்லைன்னா நான் ஏதாவது ஆஃபீஸில் கிளார்க் வேலைக்கு போயிருப்பேன். கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலிங்கிறனால அவங்க சொல்ல வச்சு படித்து முன்னேறி நீ வந்து ஒரு நல்ல நிலைமையில முன்னேறிருக்கேன். அதே போல மாடசாமி சார் வந்து எப்படின்னா நான் சொல்லணும், கிளாஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. நாங்கள் படிக்கும்போது ஒரு கஷ்டமா தெரியும் நேரம். ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர்களே மறந்து நம்ம ஈக்குவலாக இறங்கி வந்து நல்லா பழகுறாங்க. பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அவர் இளங்கோவன் சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைஃப்ல வந்து எதையும் சேலஞ்ச் எடுத்துக்கணும். பார்த்த கஷ்டமா இருக்கிறக்காக கொண்டு போகக்கூடாது, ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் 30 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னமும் அவங்களை பார்க்கும்போது சாரை வந்து இறங்கி பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில கவனிக்காம விட்டு பேசுவாங்க. இன்னும் என்னோட வாழ்த்துக்கள் கிடைச்சிட்டே இருக்கு. அந்த ஸ்டேட்ல எல்லாரும் நன்றி வச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Next, Mr. T. Possible. Allichan. Sorry. Dear friends, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம அழைப்பை ஏற்று நம்ம கூட வந்து இன்னைக்கு இருக்கிற பேராசிரியர் எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கிறாங்கிறத பார்த்து நான் பெருமைப்படுறேன். அது மாதிரி உங்க பசங்களாம் நாங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல நீங்க காமிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பையன் எம்சிஏ முடிச்சு கோலாலம்பூர்ல ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல நிலைமையில் இருக்கிறான். என் பொண்ணு எஸ்எஃப்ஆர் தான் படிச்சது. அதுக்கு சச்சாவெல்லாம் கட்டி கொடுத்தேன். ஒரு பேச்சு இருக்கு அந்த வயசுல. நான் வந்து ஆனால் படித்த படிப்பு சம்மந்தம் இல்லாமல் வீடியோ தொழிலுக்கு போயிட்டேன். திருப்பூருக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருஷமா திருப்பூர்ல தான் இருக்கிறேன். நீங்க நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன் இன்னைக்கான. அதுக்கெல்லாம் காரணம் பேராசிரியர் உங்களுடைய அறிவுரை மற்றும் உங்களுடைய நன்னடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வச்சு நான் நல்லா இருக்கிறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் தூக்கம் வரல. ராத்திரி ஒவ்வொரு நாள் பழைய நண்பர் முகம் எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படி பார்க்க போறோம், எப்படி பேச போறோம், அப்படித்தான் எழுதியிருந்தேன். ராஜசாங்க அடிக்கடி கூப்பிடாப்பட பரிசாங்க வந்துருவீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஒரு டேட் கேட்டாரு. அதனால முடியாதுங்க. அப்ப நெக்ஸ்ட் இன்னொரு டேட் சொன்னாரு. அப்ப ஒரு வாரமா டெய்லி நம்ம நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. இப்போ வரைக்கும் இருந்தது, அப்படித்தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜசேகருடைய முயற்சி மறுபடியும் எப்படி வருஷத்துக்கு ஒருக்கையாவது நம்ம எல்லாருக்கும் சந்திக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். ஏன்னா இன்னும் 4 வருஷத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம தொழில்நுட்பத்திற்கே ஆயிடுவோம். அதுக்கு ஓய்வுல நம்மனா அடிக்கடி சந்திச்சு நம்ம நினைவுகளை பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு சில உதவிகள்லாம் செய்யறது, அப்புறம் குடும்ப ரீதியாக நம்மளுடைய தொடர்புல வச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங்கா இருக்க போது நமக்கு. அதை வந்து நீங்க தொடர்ந்து எனக்கு ஆசையா இருக்குது. அது தொடர்ந்து நம்புறேன். தேங்க்யூ. Next, Tripade came now. May only shoot. Basically, Rajshekhar. Next, Mr. Rajshekhar. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு ராஜசேகரன். தம்பான கூப்பிட்டாங்க. நான் வந்து பிகாம் 82 வரைக்கும் படிச்சிருந்தேன். எனக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து வாசுகி, ஹோம் மேக்கர். எனக்கு ஒரே பையன் விக்னேஷ் பிரபு. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம்.
என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள பிரின்சிபல் சார், ப்ரொஃபஸர் சார் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னுடைய பையன் பேசுகிறோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேச விரும்புகிறேன். ஸோ எங்கே போனாலும் ஸ்கூலோ காலேஜோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் ஓகேவா பண்ணேன், அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. பட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் எங்கே போனாலும் இவன் வந்து டிசிப்ளின்டான பையன் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்பா தான். அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா உங்களால தான். ஸோ அந்த இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அப்பா டிசிப்ளின் தான் அவங்க ஃபர்ஸ்ட்டாக கற்றுக் கொடுத்தாங்க. அண்ட் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் நினச்சேன் ரொம்ப போர் அடிக்கணும், நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. பட் வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அண்ட் ஃபியூச்சரில் நாங்களும் இப்படி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு. தேங்க்ஸ். என்னுடைய பையன் வந்து பிடெக் முடிச்சுட்டு மெட்ரோ காலேஜில் படித்தாப்புல. பிடெக் முடிச்சுட்டு இப்போ காக்னிசன்ட்ல 3 வருஷமா வேலை பார்க்குறாரு. என் பையன் வந்து டிசிப்ளினை பற்றி சொன்னான். பட் காலேஜில் படிக்கும் போது நான் கண்டிப்பாக டிசிப்ளினோட இருந்தேனாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஏன்னா நான் படித்ததோட சினிமாவுக்கு போனது தான் வந்து ரொம்ப ஏசிய காலேஜ்லேயும் வந்து படிச்சுட்டு இவ்வளோ தூரத்துக்கு போனது மேக்சிமம் நானு பசங்கள்லாம் சகாயம் பேர சொல்லனா ரொம்ப சந்தேகம். அத மாதிரி என்னோட உயிர் நண்பன் சஞ்சீவ் சந்திரன் இப்ப நம்ம கூட இல்ல. பட் அவனும் வந்து அந்த லிஸ்ட்ல உண்டு. அதே மாதிரி ஈக்குவலா வந்து நாங்க வந்து ரைட் சைட்ல உட்கார்ந்துருப்போம், மிடில்ல வந்து ஒரு செட் உட்கார்ந்துருப்பாங்க, லெஃப்ட் சைட்ல ஒரு செட் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த லெஃப்ட் சைட்ல வந்து என்எஸ் காளிராஜன் ஒருத்தர் இருப்பான். அவன் இப்ப இன்னும் வரல. அவரு வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க, நாங்க ஒரு 4 பேர் இருப்போம். யாரு ரொம்ப சினிமா பாக்குறதுங்கிறது வந்து ஒரு போட்டியாவே இருக்கும். இதுல என்ன வேடிக்கைன்னா சில நேரம் வந்து காசு இருக்காது. கோயில்பட்டிக்கு சைக்கிள்ல வந்து போய் சினிமா பார்த்து வருவோம், 42 கிலோமீட்டர். அது மாதிரி அடிக்கடி ராஜபாளையத்துக்குலாம் சினிமாவுக்கு ரொம்ப காலேஜ் தாண்டி வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. காலேஜ் கிராஸ் பண்ணோன்னா வந்து பாவம் சினிமா போயிடுவோம் அப்படின்னு போயிருவோம். என்னன்னா திடீர்னு வந்து கையில காசு இல்லைன்னா லெக்சரர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு போவோம். அது வந்து சிதம்பரம் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. சிதம்பரம் சாரும் அந்த மாதிரி இவங்க. ஆனா இதுல என்னன்னா எங்க அண்ணன் வந்து மார்க்கெட் வச்சிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு போனா சாயங்காலம் போய் சொல்லிடுவாங்க, உன் தம்பி வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு சினிமா போயிட்டேன் அப்படின்னு. அதனால நான் போறதுக்கு முன்னாடியே வீட்டுல வந்து தெரிஞ்சிடும் நான் இன்னைக்கு காலேஜுக்கு போல சினிமாவுக்கு போறேன்ட்டு. அதனால இருந்தாலும் எப்படியோ படிச்சுட்டேன். ஆனா எதுலையுமே வந்து ஒரு குறை வைக்காம நல்லபடியா படிச்சு கொடுத்ததுக்கு எங்களுடைய வழிநடப்பு எங்களுடைய லெக்சரருக்கு வந்து என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் தோழன் ராஜசேகரன் வந்து ஆடிட்டர். அவன் இந்த ப்ரோக்ராம் இது பண்ணும்போது ரொம்ப அடிக்கடி ஃபோன் பண்ணுவான், வந்துடுற கண்டிப்பா வந்துரு. என்னுடைய மனைவிக்கு இங்க வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப ஆசை. ஆனா டிக்கெட் கிடைக்காததுனால எங்களால வர முடியல. நான் வந்து இப்ப சென்னையில எக்ஸ்போர்ட் கம்பெனில இன்சார்ஜா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கடமையை எல்லாம் செய்து முடிச்சிட்டேன். பையனுக்கு விட்டு அடுத்து கல்யாணம் முடிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் தொடரணும். வருஷம் நம்ம எல்லாருமே கூட உங்கள் அனைவரையும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க என்ஜாய் பண்ண இல்லாம மாடுகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. காலேஜ் பையன் செல்வார் இருக்காங்க, அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேம் கண்டக்டட் பை கௌசல்யா. 3 வாட் பர்சன் கம் டு தி ஸ்டேஜ் வித் 3 rings. கடை வாங்கி கூட போடலாம். சுகே வா பிரியா. நாகஜோதி வர்ணக்கு இந்த
தேங்க்யூ. மிஸ்டர் திரு மாரியப்பன் சொல்லுவாங்க. மருதாணி போட்டவங்க செகண்ட் இயர் மருதாணி போட்டவர்கள் பாண்டிச்சேரி சிவாடர். வாங்க வாங்க ஷூ போட்டவங்க வாங்க 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 இல்ல வாங்க வாங்க இல்ல அது நாங்க செக் பண்ணிடுறோம். வாங்கப்பா நாங்க என்ன ஷூ போட்டுருக்கீங்களா? ஏ ஜட்ஜஸ் செக் என்னோட மிஸ்ஸஸ் பேர் மதனகி தான். என்னோட பொண்ணு ஒரே பொண்ணு நந்தினி லேடிகோ காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் வச்சுருக்காங்க. எல்லாரும் 5ஆம் காலேஜில் அட்மிஷன் போய் வாங்கியிருக்கீங்க. எனக்கு 5ஆம் காலேஜில் இருந்து என் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அந்த வருஷத்துலேயே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என் வீட்டுக்கு வந்து பணம் கட்டுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பணம் கட்ட சொன்னாங்க. காலேஜில் எதுக்கே போய் என்னோட நல்ல மார்க் எடுத்தவங்க ஆடிட்டர் கோடு இவங்கெல்லாம் யூத்தம் என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு என்னதான் ஃபர்ஸ்ட் பணம் கட்ட சொன்னாங்க. நாங்கள் இப்போ அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எடுக்க காலேஜுக்கு போகும்போது பார்ப்போம் என்னோட நேம் தான் ஃபர்ஸ்ட் டி ராஜேஸ்வரன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது பழைய ஞாபகம் வந்து அந்த காலேஜ். அதே போல மாடசாமி சார் இன்கம் டேக்ஸ் கிளாஸ் 3rd இயர்ல எடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமா அவங்க ஒரு நல்ல கொஸ்டின் பதில் சொல்றவங்களுக்கு பேனா கொடுப்பாங்க. அந்த பேனா பேசு நான் கிளாஸ்ல 7th 8th பிளேஸ்ல தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கிறது மோட்டிவ் தான் எனக்கு கிடையாது, கோல்டு மெடலிஸ்ட் பார்க்கறது மோட்டிவ் கிடையாது. ஆனா எனக்கு அந்த பேனாவை மாடசாமி சார் எனக்கு கொடுத்து அந்த நான் இன்கம் டேக்ஸ் வேலை எல்லாம் பார்க்கும்போது அந்த நேரமே எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் அவர் கொடுத்த ஞாபகம் எனக்கு இப்பயும் மெமரியில இருந்துகிட்டே. அதே போல அர்ஜுனன் சார், நீ சட்டல யாருனாலும் சட்ட காசு கொடுத்தா 100 ரூபாய் பண்ணி போட்டுடலாம், ஆட்சி நல்ல காசு வாங்கி போட்டுக்கலாம், நம்ம பிஹேவியர் தான் உன்னை பத்தி பேசும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிஹேவியர் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத காலேஜில் உள்ள எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. பட் அர்ஜுனன் சார் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நீ வாட்சி கட்டலாம், ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறவன் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தான்னா அவனுக்கு வாட்ச் கிடைச்சிடும், அவனு ஒன்ன மாதிரி வாட்ச் போடுவான், ஒன்ன மாதிரி சட்டை போடுவான். ஆனா உன்னோட பிஹேவியர் தான் உன்னை பத்தி பேசும். அந்த பிஹேவியர் பேச வச்சது பேசுறதுல நடக்க வச்சது ஏஜே காலேஜ் தான். அதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஏஜே காலேஜ் என்ன மற்றவர் இப்ப இருந்தெல்லாம் படிக்கின்ற மாணவர்கள் அந்த காலேஜை வெளியே வந்த பிறகு அந்த காலேஜ் சரி இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க நீங்களே பார்த்துருக்கீங்க, எல்லா மாணவர்களுமே காலேஜை அப்ரிசியேட் பண்ணி, காலேஜ் மட்டும் இல்லை பேராசிரியர்களையும் அப்ரிசியேட் பண்ணி அந்த டீம் இருக்கு, அந்த டீம் தான் ஏஜே காலேஜுடைய பெருமை. தேங்க்யூ. ஒய்ஃப் அல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, இப்போ அவங்க ஸ்டேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கரகுமார், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். என் ஒய்ஃபு மாலதி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்கு 2 பொண்ணு 1 பையன். மூத்த பொண்ணு சிவசங்கரி, 2வது பொண்ணு பிராமணி தேவி. பையன் கேசவன் +2 முடிச்சிருக்கான். இப்போ பிகாம் ஏஜே காலேஜில் சேர்த்துருக்கேன். நான் நல்லா படித்த மாதிரி என் பையனும் நல்லா படிப்பாங்க. நல்லா அந்த காலேஜுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கிறதுனால அவனை சேர்த்துருக்கேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ப்ரொஃபஸர், பிரின்சிபல் சார் எல்லாருக்கும், இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். என் பாப்பா சிவசுந்தரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஐசப்பாட்டில் அவர் கல்யாணம் முடிச்சு கொடுத்து நாட்டில் ஐபிஎம்ல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. இப்போ பெங்களூர் படிச்சுட்டு இருக்காங்க. 2வது பொண்ணு பிராமணி தேவி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கா. பையன் கேசவன் பிகாம் சேர்த்துருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். வாய்ப்பு கொடுத்தது நன்றி. தேங்க்யூ. நேம் ரமேஷ் குமார் கே. மிஸ்டர் ரமேஷ் குமார் கே. இன்ஸ்டிடியூட் பேட்சில் முடித்தோம். இது என்னுடைய மனைவி ராஜலட்சுமி. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பொண்ணு இசிஎஸ் முடிச்சு இப்போ ராபர்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. 2வது பொண்ணு இந்த வருஷம் +2 ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எனக்கு நான் ஃபஸ்ட்டாக என்னுடைய 5வது காலேஜ் எல்லாருடைய டாப்பும் நன்றி இருக்கிறேன். நம்ம என்னுடைய பையன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இருக்கிறேன். தேங்க்யூ. நேம் கே சகாதேவன். என் பேர் கே சகாதேவன். நான் வந்து ஏஜே காலேஜில் எம்காம் வரைக்கும் படித்தேன். பிகாம் வரைக்கும் படித்ததுக்கு பசங்களோட நல்லா சொல்லிட்டு இருந்தேன். அந்த எம்காம் சேர்ந்தோன்னா ஒரே லோன்லியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று இல்லை. என் பையன் வந்து இஎன்ஐ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் இருக்கான். என் பொண்ணு +2 முடிச்சிருக்கான். என் ஒய்ஃப் எஸ் காலேஜ் சென்னை ஹவுஸ் ஒய்ஃப். அந்த சகாதேவன் தான் இந்த சகாதேவன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சபரிமலையா. நான் திருத்தங்கல்ல வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக நம்ம கல்லூரிக்கு போயிட்டு வந்தோம். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் வந்தோம். நான் 5வது காலேஜ்னு ஒன்று இல்லைன்னா கண்டிப்பான முறையில் வாழ்க்கை இந்த அளவுக்கு முன்னேறிக்க முடியாது. இந்த அளவுக்கு படிச்சிருக்கவும் முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாத்திர கடையிலையோ உள்ள ஒரு பாத்திர கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம். 5வது காலேஜ் ஒன்று கட்டி கொடுத்து இங்க இத்தனை பேராசிரியர்கள் நமக்கு இருந்ததுனாலதான் கட்டுக்கோப்பா படிச்சு ஓரளவு நம்ம முன்னேற முடியுது. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா கல்லூரியில் படிப்பு வந்து அடிப்படை. அதை வச்சுதான் நம்ம மேல மேல முன்னேற முடிஞ்சது. எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து சூரியமலை சென்னை செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. என் பையன் MBBS 3rd year ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் என்னுடைய பேக்ரவுண்டு. பட் எல்லாரும் நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு சொல்லி காரணமே வேண்டிக் கொள்கிறேன். பையன் முதல் பிள்ளை இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் சிங்கப்பூர், 2வது பிள்ளை இந்தியன் ஆர்மி மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்காங்க. பையன் பிஏ முடித்து விட்டு இப்பொழுது கோயம்புத்தூர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் கோவை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே சொல்வது என்றால் 5வது காலத்தில் 10 நாள் அந்த ஒரு உத்தியோகங்களை நான் என்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து ஒரு சரியான பொசிஷன் என்று என்னுடைய மனதில் படுகிறது. எனவே என்னுடைய மனமான நன்றினை 5வது காலேஜ் நிர்வாகத்திற்கும் நமது பிரின்சிபல் அவர்களுக்கும் என்னுடைய டிபார்ட்மெண்ட் பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். Next, Mr. C. Srinivas. நான் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ
name. Next, Mr. A. Selvakumar. Silence, please. Praise the Lord. நான் செல்வகுமார் பிகாம் முடித்தேன். இது பெட்டர் பியூட்டிஃபுல் மேனர். அது என் பையன் டாக்டர் திருவாரன் சென்னை போரூர் ராமச்சந்திரால எம்டிஎஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இன்னொரு இப்போ நீங்கள் இந்த ரீயூனியன் பற்றி நம்ம இந்த பேசிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் நான் இது வச்ச பேர் ஆப்ரேஷன் ரீயூனியன். இது ஒரு மாதத்துலயோ 2 மாதத்துலயோ பிளான் பண்ண கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே நான் ராஜசேகர் முருகேசன் ஒரு 2-4 பேர் இது மாதிரி நம்ம கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னே பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த இன்னைக்கு அது மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நம்ம ஈஸியாக வந்துட்டு போயிட்டோம். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் உழைச்சவங்க நிறைய பேர், ராஜசேகர், ரவீந்திரன், சீனிவாசன், மாரியப்பன், ஏகப்பட்ட பேர் உழைச்சிருக்காங்க. ஆனால் அது ஒரு அடிப்படை வந்து ஏஜே காலேஜில் நம்ம இந்த லிஸ்ட்டு கிடைச்சது. நாங்கள் அது கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நாங்கள் பேங்க்ல வேலை செய்ய டிஎம்பியில் ஒரு 10 வருஷம் முந்தைய ரெக்கார்டு எடுக்க இருந்தாலே கஷ்டம். ஆனால் இந்த ஏஜைகள் 32 வருஷத்துக்கு முந்தைய உள்ள ரெக்கார்டு இன்னைக்கு எடுத்து எல்லாருடைய பேர் அட்ரஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அந்த இந்த காலேஜ் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. லிஸ்ட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தில் நம்ம காலேஜ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமச்சந்திரன் சார் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வரும். எப்படியோ ஒருவாட்டி அவர் பேசுனது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு மீட்டிங்கே எங்கேயோ பேசுனது ஞாபகம் இருக்கு. முருகன் சார் அந்த இவங்க வேக்கர் சார் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று ஞாபகம். நான் என்எஸ்எஸ்ல இருந்தேன். அவர் சொல்றாரு, அவங்க சொல்லுவாங்க, நான் பேசுற மாதிரியே பேசுவேன் ஆனா வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேக்கர் சார். அவங்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. மாடசாமி சார் போல இந்த ஒரே ஒன்று ஞாபகம் வரும். நான் முன்னாடி யாரோ ஃப்ரெண்டு பேசுறாங்க, பேலன்ஸ் ஷீட்ல நிறைய ஐட்டம் கொடுத்துட்டு கேபிட்டல் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரும் பயங்கரமா விரட்டுவாங்க சார். அந்த குரல் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜெயராம் சார், தர்மராஜ் சார் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. நான் இந்த இது சொன்னதும் சிதம்பரம் சார் வர்றாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நான் 6th வரையும் இந்த ஸ்மார்ட் தான் படிச்சிருந்தேன். 6th டெய்லி நினைக்கும். அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இந்த இங்கிலீஷ்ல எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் உருவாக்குனது சிதம்பரம் சார். அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலு 7-8 எசென்சியல் உண்டு. அந்த எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு படிச்சு இன்னைக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆலிவர் ட்விஸ்ட், 3 மஸ்கெட்டர்ஸ், லே மிஸ்ரபிள், இந்த லெஸ் மிஸ்ரபிள்ன்ற மாதிரி இருக்கும். அது லெஸ் மிஸ்ரபிள் கிடையாது, லே மிஸ்ரபிள் அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மேல ரொம்ப ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எழுவுடன் படித்த நண்பர்களுக்கும் எங்களுக்கு பேராசிரியர்களாக இருந்து எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி தூக்கி பிடித்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசியவர்களெல்லாம் அவர்களுடன் சார்ந்திருக்கக்கூடிய துறைகளை பற்றி சுட்டிக்காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். நான் உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடன் படித்த மாணவர்களில் நான் மாறுபட்ட துறையை எடுத்திருக்கிறேன். எல்லோரும் அவர்களுடைய படிப்புக்கு தக்கவாறு ஒரு துறையை தேர்ந்தெடுத்த இந்த கட்டத்தில் என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற போது கல்லூரிகளுக்கு இடையே நடைந்த பேச்சுக்
போட்டியில் கலந்து கொள்வதற்காக என்னை கல்லூரியில் அனுப்பினார்கள். அதில் நான் கலந்து கொண்டு யூனிவர்சிட்டி லெவலில் 2வது பரிசை பெற்று வந்தேன். அப்படி பெற்ற காரணத்தினால் கல்லூரியுடைய ஹாஸ்டல் விழாவில் என்னை பேசுவதற்கு படித்தார்கள். நான் 3ஆம் ஆண்டு பிகாம் படித்துக் கொண்டிருந்த போது கல்லூரியினுடைய ஆண்டு விழாவிலே பேசுகிற போது நம்முடைய கல்லூரியினுடைய பவுண்டர் மரியாதைக்குரிய ஐயா ஐயனார் அவர்கள் அங்கே வருகை கொண்டிருந்தார். நான் கொஞ்சம் பேசுவேன் என்கிற காரணத்தினால் கல்லூரி நிர்வாகத்தை பற்றி பேசுகிறேன் என்று எனக்கு படித்து நான் பேசுகிற பொழுது கல்லூரியினுடைய பவுண்டர் ஐயனார் அவர்களை பற்றி விழித்து பேசுகிற போது எனக்கு நெஞ்சிலே உறைந்து கொண்டது என்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற கல்லூரியின் தாளர் உதயசூரியன் போல் உதித்துக் கொண்டிருக்கிற ஐயனார் அவர்களே என்று சொன்னேன். அன்றைக்கு கல்லூரியுடைய மாணவர்களாக இருந்த பலர் நிர்வாகத்திற்கு எதிரான உணர்வுகளோடு இருப்பது இயற்கை. ஆசிரியர்களுக்கு எதிராக நிர்வாகத்திற்கு எதிராக இருக்கிற உணர்வுகள் பெற்றெடுப்பது அந்த வயதினுடைய போராடு. அதற்காக நிர்வாகத்தினுடைய தவறு என்று சொல்லவில்லை. வயது மறுநாள் காலையிலே நான் பேசி முடித்து விட்டு நான் மறுநாள் காலையிலே எழுந்து பார்க்கிற போது குறிப்பாக ரைசிங் செல் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால் என்னை ஒரு வாரம் கல்லூரியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அளவுக்கு நம்முடைய கல்லூரியிலே ஒழுக்கம் நிறைந்த ஒரு கல்லூரியாக இருந்தது. என்னை பொறுத்தவரை ஒரு உண்மையை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அஞ்சா கல்லூரி என்ற ஒரு கல்லூரியிலே என்னை போன்றவன் ஒரு சாதாரண குக்கிராமத்திலே பிறந்து அதுவும் தமிழ் மீடியம் படித்து விட்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்க அப்பா வந்து நான் படிக்கிற போது எனக்கு படிக்க வச்ச எங்க அப்பா ஒரு மில்லில வேலை பார்த்தாரு. அந்த மில்லில வேலை பார்த்த அவரு சம்பளம் வாங்குவதற்கு சம்பளம் வாங்குவதற்காகத்தான் கையெழுத்து போடவே படித்தார். அந்த சம்பள ஸ்லிப்ல கையெழுத்து போட்டுதான் சம்பளம் வாங்கணும். அவருக்கு அவருடைய பேர் எழுத தெரியாது. சம்பளம் வாங்குவதற்கு தான் அவர் பரமசிவன் என்கிற பேரை எழுதி எழுதி படித்தவர். கல்லூரியில் எனக்கு பீஸ் கட்ட வரும்போது கூட மிடில வேலை பார்த்துட்டு அரக்காடு சட்டை அரக்கை சட்டையோடு தான் காலேஜுக்கே வந்து வருவார். ஏன்பா நீங்க வேஷம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா மிடில வேலை பார்த்துட்டு நேர இங்க வந்தப்பா அப்படிம்பாரு. அந்த பரமசிவம் என்பதை கூட சீப்போட தெரியாமல் பரம கிவம் என்று எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்த நான் எப்படியாவது ஒரு பட்டாளியாக உருவாக வேண்டும் என்கிற உணர்வோடு பியூசிலே நம்முடைய கல்லூரியை சேர்ந்தேன். பிகாமுக்கு அட்மிஷன் போட வரும்போது நம்முடைய மானசேகர் வாத்தியார் ஆசிரியரை போன்றவர்கள் நம்ம நாகேந்திரன் சார் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, பியூசில நான் தமிழ் மீடியத்திலிருந்து வந்ததுனால சரியா படிக்கிறேன், பிகாம் உனக்கு கொடுக்கிற காலேஜ் கொடுக்க மாட்டோம், நீங்க ஏற்கனவே தலைவச்சு படித்தாருன்னு சொன்னாங்க. ஆனா ரிசல்ட் முடிஞ்ச அட்மிஷனுக்காக நான் வந்த போது மொத்தம் 40 சீட்டு. நான் ஒரு 11 மணிக்கு வரேன். இங்க லோக்கல் இருக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 25 சீட்டை உள்ள கொடுத்தாங்க. மீது 15 சீட்டே இருக்கு. நான் எந்த காலத்தை கொண்டு இந்த கல்லூரியில படிச்சுதான் தீரணும், பிகாம் மட்டும் வாங்கித்தான் தீரணுங்கிற உணர்வோடு இந்த காலத்துல வந்து பார்த்தேன் 15 இருந்துச்சு. அப்ளிகேஷன் மடமடல் வாங்க, அப்ளிகேஷன்ல கையெழுத்து எங்க ஐயா போடணும். ஆனா எங்க ஐயா எங்க இருக்காரு, மிருக இருக்காரு ராஜபாளையத்துல. கள்ள கையெழுத்து எங்க ஐயா கையெழுத்த நான் போட்டேன். போட்டு பவுண்டர் சார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலே தந்து அரை மணி நேரத்திலே எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. மறுநாள் பணம் கட்டிட்டு வந்து பணம் கட்டி அப்படிப்பட்ட தவறுகளை செய்ததனுடைய நோக்கமே நான் பிறந்த குக்கிராமத்தை விட்டு வெளியேறி நான் ஒரு பட்டதாரியாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த அஞ்சா காலேஜ் ஒன்றேதான் முடியும் என்ற உணர்வோடு நான் அதை படித்தேன். இன்றைக்கு நான் அப்படி படித்தாலும் கூட அந்த துறையை விடுத்துவிட்டு நான் அரசியல்வாதி என்ற ஒரு துறையை தொட்டு இன்றைக்கு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்திலே ஒரு ஒன்றிய செயலாளராக, அதாவது யூனியன் செக்ரட்டரி, 125 கிராமத்திற்கு நான் தான் செயலாளர். நான் செயலாளராக இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். இன்னும் சொல்லக்கூடாதுதான் சொல்றேன். ஒருக்கா நான் சார்ந்திருக்கிற இயக்கம் ஆட்சிக்கு வந்து சொல்றேன் என்றால் இந்த டிஸ்ட்ரிக்ட் 2 அமைச்சருக்காங்க, KK சார், தங்கந்தனர், இவரெல்லாம் நான் சொல்லி கேட்கிறவர்கள் என்னால்
எங்கள் ஆட்சி வந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்கிற நிலை பொசிஷன் பதவியை நான் இருக்கிறேன். நண்பர்கள் யார் வேண்டுமானால் அப்படி ஒரு நிலை வரும்போது என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டு எனக்கு 2 குழந்தைங்க. ஒன்று பையன், அந்த பையன் வந்து மதுரை தியாகராய கல்லூரியிலே இந்த ஆண்டு வீட்டுக்கு முடிந்திருக்கிறார். ஒன்று ராஜபாளையம் ராம்கோ பாலிடெக்னிக் ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் அடிக்கு அந்த பாலிடெக்னிக்ல செகண்ட் இப்போ முடிச்சுட்டு தேர்ட் இயருக்கு போயிட்டு இருக்கிறார். என்னுடைய மனைவி ஆசிரியராக இருக்கிறார். நான் அரசியல்வாதியாக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த இனிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் நண்பர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வுகள் வருங்காலத்தில் தொடர வேண்டும் என்று என் ஆசையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, Mr. G. Kangar Tirupati. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி. கங்கர் திருப்பதி. 82 பிகாம் பேட்ச் படித்து முடித்தேன். எனது பெட்டர் ஆஃப் மனைவி தேவிஸ்ரீ பேபி செய்து இருந்தவர்கள். எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் குழந்தை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சென்னை டிசிஎஸ்சில் ஒர்க் செய்து இருக்கிறார்கள். இரண்டாவது பெண் ரூபலட்சுமி டிசம்பா காலேஜில் பிகாம் சிஏ முடித்துவிட்டு இப்போது எல்காம் பேங்கிங் அப்ளை செய்திருக்கிறார்கள். இந்த மலரும் நினைவுகளை பொறுத்தவரை என்னை பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய ஒழுக்கம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த அஞ்சா காலேஜ் மூலியம் தான் வந்தது. அஞ்சா கல்லூரியில் வந்து சீட் வாங்குவது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும். நாங்கள் அப்போது வந்து 11th SSL செய்தவர்கள். நான் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மார்க் கம்மி தான். சீட் வாங்க போகும்போது தலையெல்லாம் நல்லா உரட்ட வேண்டி ஏற்றி சேர்ப்பு பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே கலந்து போட்டுட்டு உள்ள ரூம்ல போய் நின்னோம். நிற்கும் போது அந்நேரம் அவங்க சார் சீட் அப்ளிகேஷன் வந்து அவங்க வெரிஃபை பண்றாங்க. பண்ணும்போது அதுல அந்நேரம் அண்ணாவி தோட்டம் பாடசாலை பேர் தெருன்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த தெருவே வந்து ஒரு கேடி லிஸ்ட்ல இருந்த லிஸ்ட். சார் வந்து அதை பார்த்த உடனே அண்ணாவி தோட்டம் தெருக்கு அந்த இதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் யாருக்கும் சீட் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க சார், நாங்கள் இப்ப அந்த ஏரியாவுக்கு குடி போய் ஒரு 4 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி மார்க் கம்மியா இருக்கு இருந்தாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒழுக்கம் என்பது என்னங்கிறத அன்னைக்கு தான் நான் வச்சு பார்த்தேன். எங்க அப்பா உட்காந்துருக்காரு. நான் நின்றுட்டு இருக்கும் போது வந்து அதுக்குன்னு உண்டான டிசிப்ளின் இல்லாம சாரோட மேஜையில 2 கையும் இப்படி வச்சு நின்னேன். சார் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லேர்ன் தி மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே இருந்தேன். என்னடா இவ்வளவு கரம்போட அங்க காலேஜா இருக்கு, பேசும்போது எப்படி இவ்வளவு கரம்போட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி நான் வந்து பியூசில இருந்து பிகாம் போனதுக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து திரு பொன்ராஜ் சார் அவர்கள் தான் காரணம். எனக்கு மேத்ஸ் அல்ஜிப்ரானாலே ஒரே காரணம் தான். அது கண்ணலே எனக்கு பிடிக்காது. எல்லா படத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். பட் மேத்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லில வந்து 30, செகண்ட்ல வந்து 17, தேர்ட்ல வந்து 0. அப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டாஃப் வந்து என்னை வெளியே போக சொல்றதுக்குள்ள நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். இப்படி பார்த்துட்டே இருந்தது. பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு பொன்ராஜ் சார் அவர்களை போய் நேரில் போய் பார்த்தேன். என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு சார் சொல்லி சொன்னேன். என்னோட மார்க் லிஸ்ட் வெரிஃபை பண்ணாங்க. சரி உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு மேத்ஸ் டியூஷனுக்கு வந்து திரு பொன்ராஜ் சார் வந்து திரு சார்ஜ் தங்கசாமி அவர்களையும் திரு சென்னப்பன் அவர்களையும் டியூஷன் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாசம் 30 ரூபா தான் டியூஷன் ஃபீஸ். அதில் கட்டி படித்தோம். படிச்சு அதில் வந்து பிறகு மேத்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பிறகு வந்து பிகாம் வந்து சேர்ந்தோம். பிகாம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து இந்த காலேஜுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் ஜெயில் மாதிரியே இருக்கும். அதில் பிரின்சிபல் பொன்ராஜ் சார் வந்து த மேன் இன் த அயர்ன் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மனிதர் தான், ஆனால் இருந்து போக முடியாது. இந்த மனிதர் அவருடைய இதயத்தில் வந்து ஈரம் உண்டு, அது வெளியே தெரியாது. நமக்கு எந்த வகையில் அதை வந்து சரி செய்து கொடுக்க வேண்டுமோ அதை சரி செய்து கொடுப்பார். கல்லூரி வேலை நேரம் ஆரம்பிக்கும் பொழுது ரவுண்ட்ஸ் வரும் பொழுது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டா வந்ததுக்கு அந்த கிளாஸ் ஆசிரியர்கள் வந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. சார் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு சின்ன துண்டு ஸ்லிப்பர் அவங்களுடைய பச்சனையில ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்க, கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணுல நல்லா படிச்சு நல்லா இது பண்றாங்க அப்படின்னா
ஆசிரியர்கள் சொல்றதான் எதா இருந்தாலும் புரிஞ்சுபடி. நாங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்றதும் எதுவாக இருந்தாலும் புரிஞ்சுபடிங்க, எங்களால் பணம் கட்ட முடியும், உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்க தான் நல்லபடியாக அமைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, நல்லா வாழ வச்சிருக்கீங்க. உண்மையிலே வந்து இந்த சூழல் வந்து மனசுக்கு ரொம்ப ரம்மியமா சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு சூழலை ஆண்டுதோறும் அமைய வேண்டும். இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ராஜசேகர், ஸ்ரீனிவாசன், திரு மாரியப்பன், ரவீந்திரன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எனது நினைவுகளை பகிர்ந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு நன்றி. அவங்க எல்லா ப்ரொஃபஸருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சார். அந்த ஒழுக்கத்தை அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு கொடுத்து எங்களை முன்னேற வச்சனால அவங்க நிஜமாவே அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க அதை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களுக்குமே எப்பயுமே டிசிப்ளின் வேற, ஸ்டடீஸ்ன்னு எடுக்கும்போது சார் ரெண்டு பேரையும் புரிஞ்சு படி. மல்டி டெஸ்ட் வந்தாலே என் பிள்ளைகள் அரண்டு ஒரு மார்க்ஸ் எடுத்து ஃபுல் மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஒரு அரை மார்க் போயிருக்கோம், இந்த அந்த பேப்பரை கொண்டா இந்த பேப்பரை கொண்டா எங்க அரை மார்க் போச்சு அப்படியே சொல்லுவாங்க. என் மகன் +1 இருந்து +2 வரை ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சார். காமர்ஸ் குரூப் எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். எந்த பிள்ளையா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அழுதல அப்பாட கைக்கு வாங்குமா? என் பிள்ளை வாங்கிச்சு சார். 11ஆப்ல இருந்து 12ஆம் வரையும். அது ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இன்னும் இதுல மார்க் என்ன போச்சு, அதுல என்ன மார்க் போச்சு? அதான் அவங்க சொன்னவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, புரிஞ்சு படிங்க. 4 கேள்வி படிச்சாலும் சரி அதை புரிஞ்சு படிங்க, மக்கள் பண்ணாதீங்க. அப்படியே தான் சார். தெரியலன்னா எனக்கு யாருனாலும் கேளுங்க. அதனால உங்களுக்கு அடித்தளமா நீங்க இருந்ததுக்கு உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார். அங்க 4 வருஷம் காலேஜ் படித்தோம். பியூசி பிகாம் 3 வருஷம் முடிச்சோம். எங்க கிட்ட ஆளுநர் இருக்கான், எல்லாம் ஜாலியா இருப்போம், ஆடுவோம், படிச்சிருவோம். நான் வந்து எங்க வீடு 5 பேர் 6 பேர் 5 பேருமே ஏரியா தான் படித்தோம். 10 ஒரு ஆள் படிச்சுட்டே இருப்போம். இல்லாத டீச்சர் இருந்திருக்கோம். அதனால எங்களுக்கு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். எங்க அப்பா எழுதி கிளாஸ் இருக்காங்க. டாக்டர் வெக்கா வெக்கால கன்சல்ட் தெரியாது, வெக்கால தூர்ல தெரியும். எங்க அண்ணன் வந்து தூர் சேர்மன் பேர் வீட்டில் இருக்கிறோம். அவர்கிட்ட படித்தார், பீச் படித்து டாக்டர் முடிச்சாரு. நாங்கள் அத்லட், நான் அத்லட். 4 வருஷம் ஓடிட்டே இருப்பேன், காலேஜ் ஓடிட்டே இருப்பேன். கைகளும் விளையாட்டு நல்லா, படிப்பு கம்மி தான். ஆனால் படித்தேன், டிகிரி கிடையாது. பேங்க் உடனே 7 சேர்ந்து உட்காரடைய டிஎம்ல வந்து 32 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து முடிச்சு சேர்ந்து எங்க பேங்க்ல 33 நாள் 10 டிஎம்ல தான் இருக்கும் பேங்க். எங்க ஏன்னா டிஎம் சிவகாசி தான் டிஎம்ல கட்டை சேர்த்துவாங்க. நல்ல பையன் கட்டாயம் படிச்சுருப்பாங்க, ஒழுத்து பார்ப்பாங்க அப்படின்னு. எனக்கு பாப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு முதுமதினு மாப்பிள்ளையோ இன்டர்வியூ முடிச்சிருக்காரு, சென்னையில் வாத்தியார் பண்றாரு. என் பையன் இப்போ பிகாம் முடிச்சிருக்கான். அடுத்து எங்க எடுத்து 2 வருஷம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க செய்ய முடிச்சுருக்கேன், கட்டாயம் முடிச்சிருவான். டிகிரி சொல்லியிருக்கான், கட்டாயம் முடிச்சிருவாங்க. பிகாம்ல மார்க் எடுத்ததுனால நல்லா கேட்டாலே அங்கேயும் சேர்த்தாச்சு. நல்லா படிக்கிறான், நல்லா ஆடுவான், கேட்ட போவான், எல்லாம் பண்ணுவான், நல்லா படிச்சிருவான். இந்த வீட்டுக்கு போட்டு 10 வருஷம் 5 வருஷம் கூட இருந்தது. சஞ்சீவனி என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். நாங்கள் இறந்துட்டான். அவனால சொல்லிட்டே தான் முடியல, செய்ய முடியல. இப்போ ஸ்டெப் எடுத்து ஒரு வழியா இதான் நெருங்கி எல்லாத்தையும் மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்தோம். பிகாம்ல மேக்கம் வந்தோம், எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். இதே மாதிரி அடுத்தது கட்டாயம் நடத்துவோம். இதே விடக்கூடாது, யாரையும் விட கட்டாயம் தான் வரணும். இதே மாதிரி மீட் பண்ணுவோம். அதோடு இன்னொரு நாள் போயிட்டுனா அடுத்த மேலே ஃபேமிலி டூர் போடுவோம். அடுத்து முடிஞ்சவங்க கிளம்பி நான் ஒரு எங்க பக்கத்துல ஊட்டி கொடைக்கானல் எங்க போட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் படம் நடத்துக்கு போது எல்லாம் கோஆப்ரேட் பண்ணோம். நல்லா வரும் எல்லாருமே. உண்மையில ராஜாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். போனதான் எனக்கு சந்தோஷம் சொன்ன மாதிரி மூஞ்சி திருப்பி வந்துடும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிஸியா இருந்ததையும் ரவீந்திரன் ரைட்டு எல்லாம் எல்லாரும் காமெடி சொல்லுவாங்க. புதுப்பாத்து எல்லாரும் நல்லா பண்ணாங்க, நீட்டா பண்ணாங்க, அழகா இருந்துச்சு. இப்போ பார்க்கணுமா ஒரு முறை ஃபேமிலியோட அதோ ஃபேமிலி பேரண்ட் பிள்ளை எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. எல்லாம் முருகன் சார்லாம் போன் பேசுறேன், அப்படியே அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பர் வாங்கி எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தோம். மேக்ஸ் முடிச்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுறேன். இதே மாதிரி கட்டாயம் பண்ணி பண்ணணும். என் ஒய்ஃபு செல்வி பையனுக்கு போயிட்டேன். முத்துக்குமாரன் பாப்பா தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அதான் அவனுக்கு எல்லாருக்கும் வந்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. Next, Mr. Veerasegaran.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டி வீரசேகரன். எனக்கு இந்த அப்படியா மைக்கெல்லாம் பேசி எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. எனது பேராசிரியர்களுக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முகத்தை எனக்கு பார்க்கும்போது இன்னும் அந்த பழைய நினைவு தான் வந்து கொண்டிருக்கிறது. ராமச்சந்திரன் சார் பார்க்கும்போது எனக்கு டிவியில சார் எப்பயும் வருவாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன் மிஸ்ஸஸ் சார் எங்க சார் அப்படிங்க. நான் ரொம்ப பெருமையை சொல்லுவேன். நான் ஜார் சார் மாசாமி சாரை பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ வெளிப்பேதான் நானும் வெளிப்பேதான் அப்படிம்பாங்க. படிக்கலாம் அதுல எனக்கு நல்லா கனவு இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு எங்களை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. அதை படிக்கலன்னா அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒழுக்கமான காலேஜ் எங்க காலேஜ். அது மாதிரி இளங்கவன் சார் நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்குமே ஒரு வேர்டுக்கும் ஒரு 5 ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. அட்ரைட்டிங், அலூரிங், ஐ கேச்சிங், அதை நான் சொல்லிட்டே இருப்பேன் போயிட்டு. அந்த அளவுக்கு எங்க காலேஜ் வந்து எல்லா விதத்துலையுமே படிப்புல ஒழுக்கத்துல எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க வராத ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சார் ஜெயராம சார் மார்க்கெட்டிங் எடுத்தாங்க. எல்லாருமே வேகா சார்லாம் எனக்கு ஃபேமிலி சார், என்னோட ரிலேஷன் மாதிரி வீட்டுக்கு போவேன் அடிக்கடி. வாசல் நல்லா தெரியும். அதனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதாவது ராசியர் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணாரு, டெய்லி ஃபோன் பண்ணாரு. நீங்க கரெக்டா 9:30 வந்துடணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அதாவது போகணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வராது. கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது வந்து ராசியர் தான். கண்டிப்பா உங்களைக்கு வந்துருங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனதே ராசியர் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்ததே அவர் தான். நான் இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் அறந்தாங்கியில மேனேஜரா இருக்கேன். எனக்கு என்னுடைய மனைவி அமுதா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 குழந்தைகள். மூத்தது பையன் ஹரிஷ் பிரபு. He has completed Master Science of Information Technology in BITS Planning, Goa. He is working at Pune now. இரண்டாவது மகள் அர்ஷிதா பேரு. இதுல பெங்களூர்ல கிம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல பிடிஏ செகண்டரி படிச்சிருக்காங்க. இப்ப 2 பேருமே வர முடியாத சூழ்நிலை. இன்டர்னல் எக்ஸாம் நடந்திருக்கு மகளுக்கு. பையன் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான். அதனால கொஞ்சம் சிரமம் வர்றதுக்கு. எனக்கு வாய்ப்பளித்த இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ராஜசேகரன், பிஏ மாரியப்பன் ரவீந்திரன், பிபிஏ சீனிவாசன் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். Your name? Next, Mr. R. Veluman. எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ஆர் வேலுமணி. நான் எஸ்எல்சி படித்து முடித்தவுடன் நான் முதலில் என்னுடைய ஊர் ஒரு சிறிய கிராமம், அதாவது தேனி பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் நான்